கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, தேவையில்லாத வேலைகள எப்பயுமே ரோகிணியும், மனோஜும் செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியும். ரோகிணி ஆனா வந்து கொஞ்சம் மூளையோட நடந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியில வந்து அவங்களுடைய மூளை குறைபாடையும் வந்து இன்னைக்கு காமிக்கிற மாரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எபிசோட்ல. ஸோ முதல்ல எடுத்தோனே வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து பயமுறுத்துறாங்க. இப்ப விஜயா அதுவும் முக்கியமா ஸ்ருதி தான். கண்டிப்பா உங்கள தேடி வந்துருவாங்க. உங்கள போட்டு தள்ள போறாங்க அப்படிங்கிற மாரி பயமுறுத்த, பயமுறுத்த விஜயாவுக்கு நடுக்கம் அதிகமாகுது. கோயிலுக்கு போய் மண் சோறு சாப்பிடலாம் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றோமோ, என்ன இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டோமே, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்னு நெனச்சா, அவங்களோட லிஸ்ட் மட்டும் அவ்வளோ பெருசு இருக்கு. விஜயா செய்த பாவங்களின் லிஸ்ட். ஸோ, இப்ப இதுக்கு நடுவுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து முத்து என்ன பண்றாருன்னா, மீனா மூலமா அந்த நம்பர வாங்கி, அந்த பையனுக்கே கால் பண்ணி, தீனாவுக்கு கால் பண்ணி, "தம்பி அந்த ரதி மருந்த குடிச்சிட்டாப்பா, அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டியேப்பா நீ. உன்னலாம் நம்பி அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சேப்பா" அப்படின்னோனே, அந்த பையன் பதறி அடிச்சுட்டு எங்க இருந்தோ கிளம்பி ஓடி வர்றாரு. இதுக்கு நடுவுல ரோகிணி வந்து இப்ப அந்த லேகியத்த கலந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறத பத்தி வேற அந்த ராணி திருப்பி திருப்பி பேசிட்டு, இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பணத்த குடுத்து சரி பண்ணிடலாங்கிறாங்க. ராணி குடுத்த அட்வைஸ ரோகிணி கேட்டுக்கிட்டு அத கொண்டு போய் மனோஜ் கிட்ட சொல்றாங்க. சொல்லி கொஞ்சம் பணத்த ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு உடனே மனோஜ் 10 பைசா கொடுக்க மாட்டாரு. அவரு 1,00,000 கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்பதான் வந்து நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணு சேர முடியும். அத்தைக்கு இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நேரா கிளம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கே போக, அந்த பொண்ணு வீட்ல என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நான் சொல்றேன், அபார்ஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். காதும் காதும் வச்ச மாரி முடிஞ்சிரும். கூடவே ரூ. 1,00,000 நாங்க பணம் தரோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனேங்க, அடி அடின்னு அடிச்சு, இந்த பக்கம் ரோகிணியும் வந்து அடுத்த அடி உனக்கு தாம்மான்ட்டு கட்டி போட்டு கவுத்து போட்டு வச்சுடுறாங்க சேர்ல. இதுக்கப்புறம் இவனை கட்ட அவுத்துட்டோம்னா உன்னை தலையிலா கட்டி தொங்க விட்டுருவோன்றாங்க. ரோகிணி ஆனால் இப்போ கட்ட கூட திறந்து விடாமல் அவங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ முத்து என்ன பண்ணுறாரு, அந்த தீனா வந்த அப்புறம் ஒரு அடி அடின்னு அடிக்க போக அந்த தீனா வந்து எங்கள் வீட்டில் தான் வேணான்ட்டாங்க, எனக்கு வந்து ரதியை பிடிக்கும், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி அங்கே வர சொல்லிடு அப்படின்ட்டு அவர் கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே போய் 2 குடும்பத்தையும் பேச வச்சு அடிச்சுக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் வந்து உங்கள் அண்ணன் நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்பா, உங்கள் அண்ணன் தான்ப்பா சரியில்லை கட்டி போட்டு வச்சிருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒரு மாதிரி அந்த ரதி தீனா விஷயம் இன்னும் பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சாங்கன்னா சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.